2 நாளைக்கு முன்பு அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அந்த பிறந்தநாள் கொண்டாடி இருக்கும் பொழுது பல தலைவர்கள் தன்னை வாழ்த்த வரும்பொழுதுலாம் அவருடைய எண்ணம் எங்கே இருந்தது என்று சொன்னால், முதல் முறையாக நேஷனல் லெவல்ல ஹாக்கி போட்டி நடத்திட்டோம், ஏசியன் லெவல்ல ஹாக்கி போட்டி நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஆனால் முதல் முறையாக ஒரு வேர்ல்டு கப் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை தயார்படுத்தினார் பாத்தீங்களா. அதற்கான தயாரிப்பு என்று வரும்போது சென்னையிலும் மதுரையிலும் அதற்கான 72 போட்டிகள் நடைபெறுவதற்கு அந்த போட்டிகளுக்கெல்லாம் தயாராக இருக்கிறதா என்பதை தொடர்ந்து தன்னுடைய அலுவலர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். கல்வி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று கொண்டாடுகிறோமே, ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறார்களே என்று சொன்னால் அதன் காரணம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க கூடாது. கலைஞர் ஓட்டத்தில் இருந்தார். கலைஞர் ஓடிக்கொண்டே இருக்கிற போது தன்னுடைய பையனை தயார் செய்து அந்த ஓட்டத்திலே பங்கெடுக்க வைத்தார். இன்றைக்கு கலைஞர் இல்லை, நம்முடைய தாயார் ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓடிக்கொண்டிருக்கிற போது அடுத்த தலைமுறைக்கு பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இன்னொரு தலைவராக நம்முடைய தலைவர், இளம் தலைவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறார்கள். எனவே அவர் முதலமைச்சராக வருவார், அது அல்ல அவருக்கு பெருமை. அவரை முழுமைப்படுத்துவது அமைச்சர் பதவி அல்ல, அவரை முழுமைப்படுத்துவது இந்த திராவிட தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செலுத்துகின்ற மகத்தான ஆற்றல் ஒரு தலைவனை நாம் வாழ்த்துகிறோம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் வாழ, இனவுணர்வு வாழ, இந்த கொள்கைகள் வாழ அவர் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்தால்தான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உயிர்ப்போடு இருப்பார்கள். அவர் வாழ்ந்தால்தான் எதிர்காலத்திலே நம்முடைய தலைவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். எனவே அவருக்காக நாம் வாழ்த்துவோம். பயங்கரமான அரசியல கரகண்டு அப்படியே சட்டில பிடிச்ச பூண்டு இருக்கிற எல்லாருமே எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட மக்களா வேலை வாங்குறவங்க, மக்களோட மக்களா வேலை வாங்குறதுக்கு தான் யார் இல்லாம இறங்கி உங்க தைரியமா போவாங்க. பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கிறது இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது.